Hey guys, நான் SJ. So Samsung company வந்து இலங்கையில வந்து M series-ல வந்து ஒரு புது ஃபோனை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. So அது வந்து இப்போ ரீசெண்டா லான்ச் ஆன ஒரு ஃபோன். அது என்ன ஃபோன்டா Galaxy M52. So இந்த Galaxy M52 ஓட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன? So அந்த M51 வந்து எப்படி வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். So Samsung தரப்புல லான்ச் ஆன எல்லா ஃபோன்ஸோடையும் வந்து பட்ஜெட் ஃபோனோட வந்து கம்பேர் பண்ணிக்க M சீரிஸ் வந்து சும்மா பெஸ்ட் ஃபோன்னே சொல்லலாம். ஸோ அதே மாதிரி M52 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன, நம்ம இலங்கையில் வந்து அதோட ப்ரைஸ் செக்மெண்ட் வந்து எப்படின்றத பார்த்துடலாம் வாங்க. முதல்ல வந்து இந்த ஃபோனோட பில் குவாலிட்டி எப்படி கொடுத்துருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாலிட் மெட்டல் ஷேப்பில் வந்து, ஸோ ஒரு சாலிட் மெட்டல் வியூவில் வந்து, ஆனால் பிளாஸ்டிக்கால வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஆனால் பார்த்தா ஒரு மெட்டல் ஃபீல் தான் கொடுக்கும். ஸோ M51ல வந்தது போல M52வும் கிட்டத்தட்ட அதில் பில் குவாலிட்டி வந்து அதை விட இன்னும் கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து பில் குவாலிட்டி வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னன்றதை குயிக்காக பார்த்துடலாம். முதலாவது வந்து ப்ரொசஸர். சாம்சங் தரப்பில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம்னா அது ப்ரொசஸர் தான். ஸோ M52ல வந்து என்ன ப்ரொசஸர் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்னாப்டிராகனுக்கான 778Gன்னு சொல்லக்கூடிய ஒரு பர்டிகுலர் புதிய ஒரு சிப் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் இந்த சாம்சங் வந்து ஒரு உருப்படியான ஒரு சிப்பை வந்து கொடுத்துருக்காங்க M சீரிஸில் வந்து. ஸோ உண்மையிலேயே ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விடயம் தான் ஸ்னாப்டிராகன் வந்து M52ல கொடுக்குறது. அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளே வைஸில் பார்க்கும்போது 6.7 இன்ச்சுக்கான சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சாம்சங்கில் வந்து டிஸ்பிளே பற்றி நாங்கள் வரி பண்ண தேவையில்லை. ஸோ டிஸ்பிளே ரெசல்யூஷனாக இருக்கட்டும், பிரைட்னஸாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே பக்காவாக இருக்குது. ஸோ டிஸ்பிளேயோட கலர்ஸ் வந்து ரொம்பவே பஞ்சியாக தெரியுது. ஸோ அந்தளவுக்கு வந்து சூப்பரான ஒரு பில் குவாலிட்டியோட ஒரு சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விடயம், M சீரிஸில் வந்து கேமரா வந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் தான். ஸோ கேமரா வைஸ்னு பார்க்கக்குள்ள வந்து ட்ரிபிள் லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ முதலாவது லென்ஸ் வந்து என்னடா 64 MBக்கான வைட் ஆங்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 12 MBக்கான அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து 5 MBக்கான மெக்ரோ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 64 MBக்கான வைட் ஆங்கிள் வந்து ஓகேவா இருக்கு. அதே மாதிரி அது மெக்ரோவும் அல்ட்ரா வைடும் கொடுத்தது உண்மையே ஒரு நல்ல விடயம்னே சொல்லலாம். ஸோ ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி ஒரு லென்ஸ் வந்து கொடுக்குறது வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ செல்ஃபின்னு பார்க்கக்குள்ள வந்து 32 MBக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா வைஸ்னு பார்க்கல ஒரு பட்ஜெட் ஃபோனில் வரக்கூடிய மாதிரி கேமரா தான் இவங்களும் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி. உண்மையாகவே M சீரிஸில் வந்து இன்க்ரீஸ் ஒரு பவர் பேங்க் மாதிரி தான் M சீரிஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க எல்லாருமே. ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி வந்து அப்படி இருக்குது. ஸோ M51ல வந்து கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி பேட்டரி தான். ஸோ அதோட கெப்பாசிட்டியோட வந்து 5000 mAhக்கான ஒரு பேட்டரி வந்து வருது M52ல. ஸோ அதுக்கான எந்த ஒரு வெயிட்டுமே அந்த ஃபோனில் தெரியலைன்னு சொல்லலாம். M51ஓட M52 வந்து கம்பேர் பண்ணிக்கல வந்து வெயிட்டே இல்லைன்னு சொல்லலாம். சில அன்பாக்சிங்லாம் பார்த்தோம். ஸோ அதில் வந்து அவங்க வெயிட் செக் பண்ணும்போது 170 கிராம் தான் அதில் வெயிட் வந்து தெரியுது. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு ஸ்லிம்மான ரொம்பவே ஒரு வெயிட் குறைவான, அதாவது 5000 mAh கொண்ட ஒரு பேட்டரி கொடுத்து ஒரு வெயிட்லெஸ்ஸாக இருக்குன்னா ரொம்பவே ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விடயம். ஓகே காய்ஸ், உண்மையாகவே இந்த ஃபோனில் எனக்கு பர்டிகுலராக பிடிச்சது வந்து இந்த ஃபோனில் வந்து M சீரிஸில் வந்து இவங்க ஸ்னாப்டிராகன் சிப் கொடுத்த வந்து உண்மையிலே ஒரு சூப்பரான விடயம் தான் சொல்லலாம். ஏன்டா இது வரைக்கும் M சீரிஸில் வந்து இவங்க இப்படி ஒரு டெக்னாலஜியில் அவங்க இறங்கினதில்லை. பட் இது வந்து முதல் தரம் M சீரிஸில் வந்து ஸ்னாப்டிராகன் வந்து கொடுக்குறது. ஓகே கைஸ், கிளைமேக்ஸுக்கு வந்துடுவோம். நம்மளுடைய இலங்கையில் வந்து இந்த சாம்சங் கேலக்ஸி M52ஓட ப்ரைஸ் என்ன, ஸோ மார்க்கெட்டில் வந்து அது எவ்வளோக்கு அவைலபிளாக இருக்குன்றதை பார்த்துடலாம். அதுக்கு முதல்ல இது RAM வேரியன்ட் பார்க்கும் போது 6GB RAM and 8GB RAM. ஸோ ஸ்டோரேஜ்னு பார்க்கும்போது 128 ஸ்டோரேஜில் மட்டும்தான் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் 6GB RAMல 128GB ஸ்டோரேஜும் எடுக்கலாம், 8GB RAMல 128GB ஸ்டோரேஜோடையும் எடுக்கலாம். ஓகே, இப்போ இலங்கையில் வந்து பர்டிகுலராக இதில் ப்ரைஸ் எப்படி இருக்குன்னா 55,000லேருந்து 62,000க்குள்ள அதோட ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அதாவது உங்களோட ஸ்டோரேஜ் வேரியன்ட்டை பொறுத்து அதோட ப்ரைஸ் செக்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்கள் 55,000லேருந்து 62,000க்குள்ள அந்த ஃபோன் வந்து நீங்கள் பை பண்ணலாம். ஸோ ஓகே காய்ஸ், இலங்கையில் நீங்கள் ஆஃப்லைன் மார்க்கெட்லையும் சரி ஆன்லைன் மார்க்கெட்லையும் சரி நீங்கள் 62,000க்குள்ள இந்த ஃபோன் வந்து நீங்கள் பை பண்ணலாம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இலங்கையிலும் இப்படி ஒரு டெக் சேனல் இருக்கு. கீப் சப்போர்ட்டிங் காய்ஸ். until then bye, signing off SJ.